விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணி துவங்கியது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். தற்போது மணம்பூண்டி பகுதியில் எவ்வளவு மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள்? தற்போது வரை எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். புயலினால் விழுப்புரம் மாவட்டத்தில் செய்த தொடர் மழையின் காரணமாகவும் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,68,000 கன அடியாக திறக்கப்பட்ட நீர் தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான துருங்கல் ஆற்றில் சென்று அதன் உபரி நீர் மணம்பூண்டி மற்றும் மரகண்டநல்லூர் குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் 2000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதன் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே வர முடியாதவர்கள் வீட்டின் மொட்டை மாடியிலும் முதல் தளத்தில் உள்ள அறைகளிலும் தஞ்சம் புகுந்து தங்களை தற்காத்துக் கொண்டனர். இவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் அதிகாலை முதலே கூறி வந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக மணம்பூண்டி பெருமாள் கோவில் தெருவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் சிக்கி விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை. 10க்கு 10 ரூமே போதும். பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களை படகு மூலம் திருக்கோவிலூர் தீயணைப்புத் துறையினர் மீட்டு வருகின்றனர். நன்றி சரவணன்.